ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் போண்டா செஞ்சு காமிச்சிருக்கேன். நார்மலாக கடலை மாவில் செஞ்சுருக்கோம், மைதா மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னோட சேனலில் கூட. இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் கொங்கு நாடு ஸ்பெஷலுங்க. இது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் ஆஸ் யூஷுவல் தாங்க. வெங்காயமும் வரமிளகாயும் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வரமிளகா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய ஆனியனையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஆஸ் யூஷுவல் போண்டாக்கு போடுவோம்ல அதுதாங்க. வரமிளகாய் நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணிக்கோங்க. சிசரில் நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. ஸோ அது நம்ம கடையில் விற்கிற கோதுமை மாவு அல்லது வீட்டில் நம்ம ரேஷன் கடையில் வாங்குற அந்த கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க. இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணி காமிச்சிடலாம். ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம். அது கோதுமை மாவில் செய்கிறனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இட்லி மாவு தாங்க ஊற்றுறேன். இது இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கரண்டி 2 கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கரண்டி அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். மாவு எடுத்திருக்கேங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இட்லி மாவு ஆட் பண்ணுறதுனால அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிளாஸ் அளவு நான் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேங்க. ஸோ இட்லி மாவு போட்டதுக்கப்புறம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், வரமிளகாயும் சின்னதாக பொடி பண்ணிவிட்டு ஸோ தண்ணி 3/4 கிளாஸ் அளவு தண்ணி போட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் என்னங்க மாவு எடுத்து இப்படி எடுத்து போட வேண்டியது தான். இப்படி எடுத்து நல்லா உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எடுத்து கையில் உங்கள் வாகுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபின்னே சொல்லுவேன். அது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு கொடுங்க. கோதுமை மாவில் செய்கிறனால ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சூடாக இருக்கான்னு லைட்டாக கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆஸ் யூஷுவல் கோதுமை மாவில் போண்டா போட்டால் ரெடியாக சுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சாஸோ கெச்சப்போ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதுவும் மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக அளவு போட்டுக்கோங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் மெயின். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கும் இந்த ஹெல்த்தியான இது சூப்பராக இருக்கும்.